குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.49 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் சம், ஈஸியான சம், அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான சம்மும் கூட. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பட் என்ன அப்படின்னா இங்கே லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க, இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைம் இன்ஃபினிட்டிவ் வந்தால் சம் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நார்மலான சம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணி செய்வாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபினிட்டிவ்னு முடிஞ்சிச்சுன்னா இதுதான் எஸ்என் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. ஓகே, இதில் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 3, ஆரோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் செகண்ட் டைம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 1/3. இப்போது நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட வேண்டியதான், சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். சம்மு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏயோட வேல்யூ 3, 1 வந்து சம்மில் இருக்குது, ஆரோட வேல்யூ வந்து 1/3. ஸோ இதுக்கப்புறம் சம் ஸ்டெப்ஸ் வந்து ஹிடன். அது எப்படி, டினாமினேட்டரில் 1 - 1/3 இருக்குது. எல்ஜிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எல்ஜிஎம் என்ன, 3. 3யை கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணணும். 3 - 1, 3க்கு மேலே இருக்கிற 1 அப்படியே இருக்கும். அப்போ 2/3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2/3. டினாமினேட்டரில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2/3. மேலே என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 / 2/3. அப்போ இது எப்படி மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 3 3s are 9, 9/2. தட்ஸ் ஆல். ஸோ இந்த எல்சிஎம் எடுக்கிறது, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த டினாமினேட்டரில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணேங்கிறது புரியலைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.